Check. Hello. 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 Next match. The Sydney Sixers versus the Melbourne Stars. இல்ல மைக் யார் பேசுறான்னு பார்த்துட்டு ஓப்பனிங் பேர் ஃப்ரம் சிட்னி சீசர்ஸ் ரமேஷ் அண்ட் ஹேமா அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பார்த்திபன் வந்திருக்காரு ஃப்ரம் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்ட் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேட்ச், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. வைட் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் பார்த்திபன். ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் ஹிட்டு, பவுண்ட்ரி, 4. ஃபுல் டாஸை நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டில். செஞ்சு ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வரைக்கும் பேட்டிங் சைடு விண்டு செம்ம ஃபேவராக இருக்கும். அது வரைக்கும் பேட்டிங் செம்ம கம்பேக் ஃப்ரம் பார்த்திபன். ஒரு ஃபுல் டாஸ்க்கு அப்புறம் இது ஒரு நல்ல யாக்கர் லென்த்து இந்த பால். விக்கெட் இந்த மாட்டி அஜித்து மிஸ் பண்ணவே இல்லை. போன ஸ்கோரர் எங்கே இருக்கீங்க ஸ்கோரர்? விக்னேஷ், விக்கி, விக்கி, ஹரிஷ், ஹரிஷ், ஸ்கோரர் எங்கே இருக்காங்க பாரு. ஸ்கோரர் கிரேட் பால் ஃப்ரம் பார்த்திபன். விக்கி, விக்கி, செம்ம ட்ரை, அது எடுத்துருந்தானா சூப்பர் கேட்சாக இருந்திருக்கும். பவுண்ட்ரி, தேங்க்யூ அம்பையர். ஸ்கோரர் தான் எங்கே இருக்காங்கன்னு தெரில. மிஸ்டர் கிரண், விக்கி கிட்ட ஸ்கோர் எங்கே போகிறாங்கன்னு கேளு, ஸ்கோர் யார் போடுறான்னு கேளு.
இங்க இங்க வர சொல்லு. அப்டேட்டே ஆகல. வர சொல்லு அவன. ஸ்கோர் ஸ்கோர். ஏய் அவன்கிட்ட ஸ்கோர் போட்டு கேளுடா கிரண். டைரக்ட் ஹிட். ஆனா ஸ்ட்ரைட்டா நாட் அவுட்னு கொடுத்துட்டாரு அம்பையர். உள்ள வந்துட்டாங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஆனா நல்ல ஒரு த்ரோ. கேட்ச் இஸ் அ கால். விக்கெட்டு. 2 விக்கெட். பவர் பிளேலயே 2 ஓப்பனிங்கை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க மெல்பர்ன் ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அபி. பவர் பிளேலயே 3 விக்கெட் எடுத்துட்டாங்க மெல்பர்ன் ஸ்டார்ஸ். இது வரைக்கும் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க பவுலிங். ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கு. எல்லா டீமும் வரவங்க பேட்டிங் டீமா.
ஒயிட் பால். ஓகே ஓகே. அப்பா இது சரியான ஒரு ஹிட்டு. எங்கேயோ போயிடுச்சு. கேமராமேன் மேலே பட்டுச்சுங்க ஒரு சிக்ஸு. இந்த ஓவரில் இதோட 2வது சிக்ஸ் அடிக்கிறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். விக்கெட் போனாலும் நான் ஒரு சைடு ரன்ஸ் கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க ஸ்கோர் கார்டில். ஆச்சா இது ஒரு நல்ல டாப் எட்ஜு. ஆனால் சிக்ஸு போயிடுச்சுங்க. இந்த பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுத்தாலும் இந்த ஓவரில் 3 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ். பவுலிங் சைடு இருந்த மேட்சை அப்படியே பேட்டிங் சைடு கொண்டு வந்துட்டார் மிஸ்டர் சரவணன். 3 சிக்ஸு எட்ஜில் பட்ட மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எங்கேயோ போயிடுச்சு. பெரிய சிக்ஸு. ஸ்கோர் 30. End of 2 overs, 30 runs for 3 wickets. இந்த டீம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் டீம். எத்தனை விக்கெட் எடுத்தாலும் வரவங்க ஃபுல்லாகவே பிக் ஹிட்டர்ஸாக தான் வராங்க. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக ஸ்ரீராம் ஃப்ரம் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீராம். ஒயிட் பால். ஓகே. நல்ல ஒரு பால், யொக்கர் லென்த்து. கண்டிப்பாக விண்டை யூஸ் பண்ணுறதுக்காக பேட்ஸ்மேன்ஸ் ஃபுல்லாக போய் நிற்கிறாங்க அக்ராஸ் த லைனில். எங்கே தான் போட்டு ஆகணும், கண்டிப்பாக அடிப்போன்னு நிற்கிறாங்க 2 பேட்ஸ்மேன்ஸும். கேட்சேன்னு ஒரு ஸ்லவுட் கால். நல்ல ஒரு ஸ்டாப். இந்த பவுண்டரி லைனில் ஃபீல்டர்ஸ் எல்லா மேட்சுமே அந்த சைடுக்கு அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பார்த்திபன் ஒரு 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு. போன பால் சேவ் பண்ண நான் இந்த பால் நான் கண்டிப்பாக 6 தான் அடிக்க போகிறேன்னு அடிச்சிருக்காரு அபி. என்ன தான் நீங்கள் விக்கெட் எடுத்தாலும் 6 மேலே 6 அடிச்சிட்டே இருக்காங்க. பவுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க மெல்பர்ன் ஸ்டார்ஸ். கண்டிப்பாக ரொம்ப போடுறது கஷ்டம் தான். விண்டு ஃபுல்லாக பேட்டிங் ஃபேவராக இருக்குது. சென்சிபிள் பேட்டிங் ஃப்ரம் அபி. ஒரு பவுண்டரி 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் நல்லா அப்படியே ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருக்காங்க இந்த 2 பேட்ஸ்மேன்ஸும்.
சிங்கிள். இதோட ஓவர். எண்ட் ஆஃப் 3 ஓவர்ஸ் ஸ்கோர் 42 ஃபார் 3 விக்கெட்ஸ். 3 ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ். ஒரு பெரிய ஸ்கோர் இது. கண்டிப்பாக இதே மாதிரி போனாங்கன்னா 90+ ஈஸியாக அடிக்கலாம். எண்ட் ஆஃப் 3 ஓவர்ஸ் 42, லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். இதோட 2வது சேவ் இந்த மேட்ச்சில் பார்த்திபன். ஏதோ 10 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருக்காங்க ஃபீல்டிங்கில். பவுண்டரியில் இருக்க 2 ஃபீல்டர்ஸுமே ஒரு டால் ஃபீல்டர்ஸ். அவங்க தாண்டி 6 அடிக்கணும்னா நீங்கள் பெருசாக தான் அடிக்கணும். அவங்க கிட்டலாம் போச்சுன்னா ஈஸியாக சேவ் பண்ணிடுறாங்க. ஆச்சேன்னு ஒரு லவுட் கால். நாங்கள் இவ்வளோ 6 எல்லாம் சேவ் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் ஈஸி கேட்சை ட்ராப் பண்ணிட்டாரு பார்த்திபன். ஸ்ட்ரெயிட்டாக கையில் தான் வந்துச்சு. ஆனால் ஒரு ட்ராப். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பார் ஃபீல்டர். 10 ரன் நல்லா சேவ் பண்ணி கொடுத்தாருங்க. ஆனால் ஒரு ட்ராப் கேட்ச். யோ என்ன அடி இது. 6 இதோட 3வது 6 அடிக்கிறாரு இந்த மேட்ச்சில் வந்ததுலேருந்து. பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ். இந்த விக்கெட்டு இந்த கேட்ச்லாம் விட்டிங்கன்னா இதுதான் ரிசல்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேட்ச்லாம் விடக்கூடாது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் தான் தேவை. நல்ல ஒரு யாக்கிங் டெலிவரி. விக்கெட்கான அப்பீல். வெயிட் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தருவாங்க அம்பையர்ஸ். வைடு பால். வைடு இஸ் அ கால். நாட் அவுட் சிக்னல் ஃப்ரம் த அம்பையர். அதுவும் இல்லாமல் வைடு கொடுத்துருக்காங்க இந்த பால். ஸ்கொயர் லெக்கில் பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த ஒரு 6-4 6-4 மாற்றி இந்த 2 பேரும் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட பவுலிங்கை
துவம்சம் பண்ணிட்டுருக்காங்க. செம்மையாக ஆடிட்டுருக்காங்க 2 பேரும் இப்போ வரைக்கும். நாங்கள் இதே மாதிரி ஆடிட்டு இருந்தா இந்த மாதிரி விண்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது, பவுலர்ஸ் கொஞ்சம் பாவம் தான். ஆஹா, சென்சிபிள் பேட்டிங் ஃப்ரம் அபி. இதுதாங்க தேவை. ஸ்கோர் கார்டில் ரன்ஸ் ஏற்றணுன்னா கண்டிப்பாக பவுண்ட்ரி ஆடினா அவங்க விக்கெட் சேவ் பண்ணி ஒரு சிங்கிள். ನೋಡಿ, ಎಂಡ್ ಆಫ್ 4 overs 58 லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ் 58 ரன். 4 ஓவருக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்கோர். கண்டிப்பாக நீங்கள் விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஸ்கோர் கார்டை ஸ்டாப் பண்ணோன்னா 58. கார்த்தி, மிஸ்டர் கார்த்தி, கோகுலண்ணா, நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அஜித், இந்த டீமோட ஐகான், பெஸ்ட் பவுலருங்க ஒரு இந்த சரௌண்டிங்கில், கோவிலாம்பாக்கம் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர். வேரியேஷன்ஸ் நிறையா வச்சுருப்பார், எக்காச்சக்கமான வேரியேஷன்ஸ். செம பால் இது. ஒயிட் யாக்கர் லென்த்தில் ரன் அவுட்கான சான்ஸாக இல்லை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாட் சாம்பியன்ஸ் லீக் 2025 சார்பாக சிட்னி சிக்ஸர்ஸ் vs மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அணிகளுக்கிடையே போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரவண பாண்டி சரவெடி அடித்துக் கொண்டிருக்கிறார். பவர் பிளே ஓவரில் 3 சிக்ஸர் அடித்துள்ளார். அஜித் டு சதீஷ். நல்ல பால், நல்ல ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங், எளிதான ஒன்று, ஈஸி சிங்கிள். மேலும் அணியின் எண்ணிக்கை ஒன்று உயர்கிறது. தொடர்ந்து
இரண்டு அணி வீரர்களும் சிறப்பாக தனது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி கனியை ருசிக்க. அஜித் டு சரவடி சரவண பாண்டி. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? இல்லை, குச்சி காப்பாளர் சற்று தடுமாற்றம் தவற விட்டுள்ளார் வாய்ப்பை. மேலும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கேஜி கண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் மற்றும் அவருடைய புதல்வர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான ஒரு பால், கேட்ச் ஆகுமா? எஸ், கேட்ச். நல்லா போடுறாருப்பா அஜித். வேரியேஷன்லாம் சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு கால் உள்ளாச்சாரு, நல்லா வெளியே போட்டார். விக்கெட் பால். பியூட்டிஃபுல் டெலிவரி ஃப்ரம் அஜித். இத்துடன் மேலும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் சிட்னி சிக்ஸர்ஸ். சதீஷை அடித்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் மணி. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கேஜி கண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மற்றும் அவர்களுடைய புதல்வர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை புரியல. 61 61. ஓகே ஓகே ஓகே. 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 61. ஆஃப்டர் 5th over 61 ஃபார் 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 6 overs 61 ஃபார் 5. அடுத்து பார்த்திபன் டு சரவடி சரவண பாண்டி. அடுத்த போட்டி டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். யார் அடுத்த போட்டி தெரியல, கொஞ்சம் வந்து டாஸ் போட்டுருங்க. அப்போ டாஸ் போட சொல்லுங்க, வர சொல்லுங்க. அடுத்த போட்டி நடைபெறும் அணியினர் தயவுசெய்து டாஸ் போடுமாறு. சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம், சிறப்பான ஃபீல்டிங், எளிதான ஒன்று. எல்லாமே செம்மையாக பர்ஃபெக்டாக இருந்தது. நல்ல பால், நல்ல ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங். அடுத்து பார்த்திபன் டு மணி. ஷாட் சான்ஸே இல்லைப்பா. ஸ்ட்ரெயிட்டில் இது வரைக்கும் வாய்ப்பே இல்லை. வேற லெவல் ஷாட், சான்ஸே இல்லை. அகைன்ஸ்ட் த விண்டில் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு பா, சூப்பர் சிக்ஸுப்பா மணி. சான்ஸே இல்லை. இந்த சிக்ஸு அடிக்கவே முடியாது இந்த கிரவுண்டில். சின்ன பையன் 121 நினைக்கிறேன், செம்மையானார். பார்த்திபன் டு மணி. சிறப்பான கம்பேக். நைஸ் கம்பேக் ஃப்ரம் பார்த்திபன். எளிதான ஒன்று, ஈஸி சிங்கிள். தொடர்ந்து சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அணிவர்களும். போல்டு, கிளீன் போல்டு, வேற லெவல் பால்ப்பா. சான்ஸே இல்லை. நல்லா ஒரு ஏமாற்றி பளிச்சு போட்டு ஒரு பளிச்சுன்னு ஒரு போல்டு எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் பார்த்திபன். சொல்லிடுறேன். அடித்தால் அடி, இடித்தால் இடி, சரவணன்.
இறங்கின முதல் பந்திலே கேட்ச் ஆகுமா? அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் நட்சத்திர வீரர் சரவணன். வைட். ஆறு விக்கெட். அருமையான அடி. 6. பேட்ஸ்மேன் நேம் தான் தெரியல. தனுஷ். பிராவோ. பிராவோ. ஆறு ஓவர் முடிஞ்சது. ஸ்கோர் வந்து 76. 7 விக்கெட். 6 ஓவர் முடியல. டாட் பால். அஜித். அப்படி திருப்புறாரு, இப்படியும் திருப்புறாரு அஜித் குமார். 1 ரன்கள் மட்டுமே. டாட் பால். அஜித் குமார். பேக் டு பேக் டாட் பாலை போட்டுக் கொண்டிருக்கிறார் அஜித் குமார். ஏழாவது ஒரு தானது. டாட் பால். இந்த ஓவரில் இது வரைக்கும் 1 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் அஜித் குமார். பயங்கரமா பந்து வீசி கொண்டு இருக்கிறாரு. இப்படியும் அப்படின்னு திருப்பிக்கினே இருக்கிறாரு. அடிச்சாரு. 1 ரன் மட்டுமே. இந்த ஓவரில் 2 ரன் மட்டும் போட்டு போய்கிறாருங்க. பெஸ்ட் போலிங் சூப்பராக போட்டு போய்கிறாரு அஜித் குமார். பேட்ஸ்மேனை நல்லா ஏமாற்றி பால் போட்டிருக்காரு. நல்ல ஓவர். இதுவரை சிறப்பாக வர்ணனை செய்த மிஸ்டர் வெங்கட் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் சாட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் 2025 குழுவினர் சார்பாக அடுத்து கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்து கொண்டிருக்கிறார். ஓகே 7 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 78. ஆஃப்டர் 7th ஓவர் 78 ஃபார் 8. கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் ஸ்ரீராம். எதிர்கொள்ள தயாராகிறார். பிராவோ பந்திலேயே முதல் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் ஸ்ரீராம். இத்துடன் சற்று தடுமாற்றத்துடன் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் தனுஷ். தனுஷை அடுத்து புதிதாக களம் வந்து கொண்டிருக்கிறார் சதீஷ். இவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். போன சீசன்ல யார் எப்படி போட்டாலும் 6 மட்டும் தான் அடிப்பேன் செம்மையா டீல் பண்ணி ஆடினாரு. பார்ப்போம் அதிரடி ஆட்டம் தொடருமா என்று. அடுத்து ஸ்ரீராம் டு நியூ பேட்டர் சதீஷ்.
அகலப்பந்து வைட் பால். தேங்க்யூ. இந்த போட்டிக்கு நடுவராக யுவராஜ் மற்றும் பாண்டி அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஷார்ட் கேட்ச் ஆகுமா? எஸ், ஈஸி கேட்ச். நல்ல ஒரு விக்கெட்டுப்பா. இத்துடன் ஆல் அவுட்டா? இல்லை, 9 விக்கெட், மன்னிக்கவும். இத்துடன் 9வது விக்கெட்டையும் இழக்கிறார்கள் சிட்னி சிக்ஸர்ஸ் அணியில் இருக்கும் வீரர்கள். சதீஷை அடுத்து புதிதாக களமுக்கான வந்துகிறார் அல்டிமேட் ஸ்டார் ஆனழகன் அஜித் குமார். அஜித் அவர்கள் சிறந்த ஒரு மட்டை வீச்சாளர், சிறந்த முறையில் ரன் சேகரிப்பாளர். மட்டை தான் அவரோட பெருசா இருக்கு. அல்டிமேட் ஸ்டார் ஆனழகன் அஜித் குமார் வந்து கொண்டிருக்கிறார். கடைசி ஓவரில் இன்னும் 5 பந்துகள் மீத உள்ள நிலையில், மன்னிக்கவும், இன்னும் 4 பந்துகள். ஹாட்ரிக் சாதனை எடுப்பாரா? ஹாட்ரிக் சாதனை நடைபெறுமா? மீண்டும் ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர் அவர்களே. கோயிலம்பாக்கத்தின் நட்சத்திர நாயகன், நல்ல உள்ளம், வெள்ளை மனம் படைத்த சதீஷ் அவர்களின் நினைவாக நடத்தப்படும் சிறப்பு கிரிக்கெட் போட்டி. அஷர்பா அல்டிமேட் ஸ்டார் அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டார். வேற லெவல். அந்த புல் ஷாட் எப்படி கிளீனா ஓன் டீம் பிளேயரை அடிக்கிறார். எப்படி அவர் போடுவார் தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக ரீட் பண்ணிட்டாரு. இப்படி தான் போட வருதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் வைடு, கண்டிப்பாக உள்ளே போட்டே ஆகணும். ரீட் பண்ணிட்டாரு நீட்டாக, அழகாக அந்த பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாரு அஜித். மீண்டும் ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர் அவர்களே. அகலப்பந்து வைட் பால். சிறப்பாடு சான்ஸே இல்லைப்பா. சூப்பராக ஆடிட்டு லாஸ்ட் விக்கெட்டு. நீட்டாக பதட்டமே இல்லை. சிறப்பான பந்து வச்சு ரன் அவுட் வாய்ப்புல இல்லை. குச்சி காப்பாளர் லெக் பைஸ். நன்றி நன்றி நன்றி. லெக் பைஸ். வைட் இல்லைப்பா, நாட் அ வைட். அகல பந்து இல்லை. ஸ்ரீராம் டு லாஸ்ட் பால் நினைக்கிறேன். ஸ்ரீராம் டு அஜித். பார்ப்போம். மீண்டும் ஒரு அதிரடி ஷாட். கேட்ச் ஆகுமா? எஸ், நல்ல ஒரு விக்கெட்டு. ஓவர். இத்துடன் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 8 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் சொல்றேன்ப்பா. ஸ்கோர்ப்பா. கோகுல் ஸ்கோர் 87 ஃபார் 10. 48 பந்துகளில் அப்படியே 88. அடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். 48 பந்துகளில் 88 ரன்கள் அடிக்க வேண்டும். இந்த போட்டியை சீரும் சிறப்புமாக கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கும் கேஜி கண்ணன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக மிஸ்டர் விக்கி அவர்களுக்கும் மிஸ்டர் யோகேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு 7 ஓவர் 8 ஓவரில் முடிச்சிருங்க. 7 ஓவரில் முடிஞ்சிடும். நீயும் நல்லா. அடுத்த போட்டி டாஸ் போடவே இல்லைப்பா. ஆர்கனைசர் கொஞ்சம் செக் வேற யாரா டீம் மேட்ச் முடிஞ்சவங்க டாஸ்
ஆர்கனைசர் நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போடுறீங்களா இல்லையா? ஆர்கனைசர் அப்புறம் திருப்பி ஒரே டீம் எல்லாரும் லாஸ்ட் மினிட்ல இது மாதிரி கேட்க போறாங்க. அடுத்த போட்டிக்கு டாஸ் போட வேண்டும். அப்புறம் உங்க இஷ்டம்ப்பா. இந்த போட்டி கோவிலம்பாக்கத்தின் நட்சத்திர நாயகன், அதிரடி ஆட்டக்காரர், நம்பிக்கை நட்சத்திரம், அருமை நண்பர், அமரர் திரு சதீஷ் அவர்களின் நினைவாக நடத்தப்படும் சிறப்பு கிரிக்கெட் போட்டி. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஷார்ட் சாம்பியன்ஸ் லீக் குழுவினருக்கும், கேஜி கண்ணன் அவர்களுக்கும், அவர்களது குடும்பத்தினருக்கும், குறிப்பாக மிஸ்டர் விக்னேஷ், மிஸ்டர் யோகேஷ் அவர்களுக்கும், கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 48 பந்துகளில் 88 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இதனை அடுத்து சிட்னி சிக்ஸர்ஸ் பந்து வீச தயாராகிறார்கள். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அணியிலிருந்து துவக்க ஆட்டக்காரர்களாக ஜித்து மற்றும் வெங்கட் அவர்கள் களம் காண வந்து கொண்டிருக்கிறார்கள். 48 பந்துகளில் 88 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. குட் திங்கிங், நைஸ் பால் ஃப்ரம் அரவிந்த். அவுட்டா? எஸ், அவுட்டுப்பா, சான்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ராடனரி போலிங், வேற லெவல். நல்லா யோசிச்சு சிறப்பான ஒரு பந்து வச்சு சிறப்பான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் அரவிந்த். சிட்னி சிக்ஸர்ஸ் அணியினருக்காக ஜித்து அவர்கள் சற்று தடுமாற்றத்துடன் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். ஜித்தை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் தியாகு. எண்பத்தி 88 ரன்கள் அடிக்க வேண்டும். இதுவரை 3 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்துள்ளார் அரவிந்த். முதல் பவர் பிளே ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து ஓவர். இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 3, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 3 for 1. தியாகு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அறிவிப்பு. நீங்கள் அடிக்கும் ஒவ்வொரு சிக்ஸருக்கும் ரூபாய் 1000 அதிரடியாக அறிவித்துள்ளார் வெங்கட் அவர்கள். சங்கர் நன்மங்கலம் சங்கர், எத்தனை சிக்ஸ் அடிக்கலாம் அத்தனை 1000 ரூபாய் வாங்கிட்டுப்பா. வெங்கட் அடிக்கும் ஒவ்வொரு சிக்ஸருக்கும் ரூபாய் 100 தருவதாக மிஸ்டர் விஜய் அறிவித்துள்ளார். அவர்களுடைய கேப்டன், அணித்தலைவர், அதிரடி ஆட்டக்காரர், ஆல்ரவுண்டர். மணி ஓவர் அப்படி பிரிச்சு மேஞ்சா இருப்பா நேத்து போஸ்ட் காச்சஸ். அடுத்து சதீஷ் டு வெங்கட். இவரும் ஒரு
நல்லா யோசிச்சு போடக்கூடிய திறமையான பந்து வீச்சாளர் தான். பார்ப்போம். பவுலிங் பாருங்க, ஃபஸ்ட்டு பாலே அப்படி பழிச்சு ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கோ, என்னால் மட்டும்தான் இந்த மாதிரி போட முடியுன்ற மாதிரி அடிக்கிற மாதிரியே டெம்ப் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலே அடிக்கிற பால் தான் காலில் பழிச்சுன்னு அடிச்சார். Bowling, nice ball. Such a beautiful back-to-back dot balls from Satish, Sydney Sixers. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு டாட் பால். 3 பால் போட்டாரு, 3 பாலும் பேட்டில் படவே இல்லை. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சதீஷ் 4வது பால பேட்டில் போடலப்பா, சான்ஸ் இல்லை. குட் திங்கிங், செம்மையா போறாரு. கேட்ச் ஆகுமா? இல்லை பா, தட்டு தருமாறி ஒரு பால் பேட்டில் பட்டுச்சுப்பா. ஈஸி சிங்கிள். அடுத்து தியாகு, நீங்கள் அடிக்கும் ஒவ்வொரு சிக்ஸருக்கும் சங்கர் அவர்கள் 1000 ரூபாய் தருவதாக உறுதியளித்துள்ளார். பவுலிங் கிரேட் ஓவர்ப்பா. ஒரே ஒரு செகண்ட் பவர் பிளேயில் ஒரு ரன்ன்றது இந்த பிச்சில் ரொம்ப 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 பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள் சதீஷ். ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 4 for 1. 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. 1 விக்கெட் இழப்பிற்கு. முப்பத்தாறு பந்தில் 84 அடிணும். லாஸ்ட் 36 balls, 84 to win. Again, மீண்டும் அரவிந்த் to வெங்கட். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு டாட் பால். ரிவர்ஸ் ஸ்விட்ச் ஹிட் என்ற முறையில் டாட் பால். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு டாட் பால். ஏகப்பட்ட டாட் பால்ஸ் பா, சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ். நல்லா யோசிச்சு யோசிச்சு பழிச்சு செம்மையாக போகிறாங்க. மீண்டும் ஒரு ரன் அவுட் வாய்ப்புல தான். நல்ல ஃபீல்டிங்கு, நல்ல பாலு, ஈஸி சிங்கிள். மேலும் அணியின் எண்ணிக்கை ஆமை வேகத்தில் உயர்கிறது. நல்ல ஒரு பால், நல்ல ஷாட்டு, நல்லா வெயிட் பண்ணி கரெக்டாக ஆஃப்ல சூப்பரான ஈஸி 2 என்று ரன் அவுட் வாய்ப்புல தான் இல்லை. பிரபு சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் அணியின் எண்ணிக்கை 2 உயர்கிறது. அரவிந்த் to தியாகு. நல்ல பால்பா, போலர் சான்ஸ் நல்லா போறார். பேட்ஸ்மேன் திணற விடுறாரு. சிறப்பான பந்து வச்சு டாட் பால். கேட்ச் ஆகுமா? எஸ், கேட்ச். சிக்ஸர் கொஞ்சம் மிஸ் பாது, இல்லைனா 6 கண்டிப்பாக 1000 ரூபா வாங்கிட்டு இருப்பார். சங்கர் கிட்ட மிஸ் ஆயிடுச்சு.
7 2 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 7 for 2. Satish to Venkat. White ball. இந்த போட்டிக்கு நடுவர்களாக யுவராஜ் மற்றும் பாண்டி அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கேட்ச் ஆகுமா? எஸ் தனுஷ், பிராவோ, நல்ல கேட்ச், நல்ல விக்கெட்டு, சிறப்பான ஒரு பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சதீஷ். டாட் பால் அப்படிலாம் விக்கெட் பால் இப்படி தான் போட்டுட்டு இருக்காரு, ரன்னே கொடுக்க மாட்டாருப்பா. Terrific delivery each and every one from Satish. வெங்கட்டை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் பார்த்தி. சதீஷ் டு பார்த்தி. பால், டாட் பால், வேற லெவல் வேரியேஷன் பா. அடிக்கிற மாதிரி வருது, ஆடவே முடியாத அளவுக்கு, பேட்லே படாத அளவுக்கு போட்டுருக்காரு சதீஷ். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு திணறடி பேட்ஸ்மேனை திணறடிக்கும் பால். ஸ்லோ யார்க்கர், அடிக்கவும் முடியும் ஆடவும் முடியாது, அது மாதிரி சிறப்பாக நல்லா குட் திங்கிங் பா. டெரிஃபிக் டெலிவரி ஃப்ரம் சதீஷ். மீண்டும் ஒரு டாட் பால், பால் வைட் வைட் அகலப்பந்து. நன்றி, இது டாட் பால் இல்லை, வைட் வைட் பால். ஃபீல்டிங் செய்துள்ளார். அகைன் சதீஷ் டு பார்த்தி. அவன் அஷ்டர்பாத் முதல் முறையாக 4வது ஓவரில் முதல் சிக்ஸரை பதிவு செய்துள்ளார் பார்த்திபன். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அணியினருக்காக. ஓவரா? இன்னும் 1 more to go. எஸ், ஒரு பால், ஒரே ஒரு பால் இருக்குப்பா, வெயிட் பண்ணுங்கப்பா. இப்போதைக்கு பிரேக் இல்லை, லாஸ்ட் 1 ball. கேட்ச் ஆகுமா? ட்ராப். ஓகே ஓகே, சூப்பர், செம்ம பால் பா, நைஸ் கம்பேக். ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை பாஸ். ஸ்கோர் ஹலோ, போடலையா? 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை அடுத்த போட்டிக்கு டாஸ் போடுங்கப்பா. விக்கி டாஸ் போட சொல்லுங்க. அடுத்த போட்டிக்கு 4 ஓவர் முடிஞ்சிச்சு பாரு. போஸ்ட் காச்சர்ஸ் ரெடியாக இருக்காங்க, டாஸ் போட்டால் முடிஞ்சிடும். யாராவது டாஸ் போட சொல்லுங்க அவங்கள. எங்களுக்கு அவங்களுக்கு தான் டாஸ் போட்டுருங்க, வாங்க டாஸ் போட்டுருங்க. அடுத்த போட்டிக்கு டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். போஸ்ட் காச்சர்ஸ் அணியிலிருந்து டீம் கேப்டன் அணித்தலைவர் கோபால் டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கோபால்லாம் யாராவது வாங்க மாஸ்டர்,
டாஸ் போடுவாங்க. அவங்க வந்துனே இருக்காங்க பாரு. டாஸ் போட்டுருங்க. விக்கி டாஸ் போட்டுரு விக்கி. அடுத்த போட்டி சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் பர்ஸ் காச்சர்ஸ் அணிகளுக்கிடையே போட்டி நடக்க உள்ளது. வெற்றி பெறும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். வராங்க பாருங்க. போட்டுறோம் மாஸ்டர். டாஸ் போட்டுறோம். விக்கி போட்டுறவன அது வராங்க. அடுத்த போட்டிக்கு டாஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் பர்ஸ் காச்சர்ஸ். சரவணன் பந்து வீச எதிர்கொள்ள தயாராகிறார். வினோத் யார் டாஸ்? டாஸ் யார் வின்னு? பர்ஸ் காச்சர்ஸ் டாஸில் வெற்றி பெற்று தங்களது அணியினர் முடிவை விரைவில் அறிவிக்க உள்ளார்கள். இதனை அடுத்து 2 அணி வீரர்களும் இந்த போட்டி முடிந்தவுடன் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுரேஷ் நல்ல பால், டாட் பால். ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சரவணன். ஷாட் பா, சான்ஸே இல்லப்பா. நல்ல ஷாட். விஜய் சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட சிக்ஸர். நேற்று மட்டும் அவங்க டீம்லயே ஒரு மணி என்றவரை பிரிச்சு மேஞ்சாரு. கிணிக்கிச்சாருப்பா அவங்க டீம் ஆளே விஜய். அகல பந்து, வைட் பால். இப்பொழுதும் சான்ஸ் உள்ளது. 4 ஓவரில் மேட்ச் எப்படி வேணாலும் யார் சைடில் வேணாலும் போகலாம். அகல பந்து, வைட் பால். இந்த போட்டிக்கு நடுவர்களாக பாண்டி மற்றும் 1000 அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அகைன் சரவணன் டு விஜய். சிறப்பான பந்து வச்சு நைஸ் கம்பேக். ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? இல்லை. மீண்டும் ஒரு அற்புதமான ஷாட். கேட்ச் ஆகுமா? இல்லை. கவி மின்னல் வேக ஃபீல்டிங். எளிதான ஒன்று, ஈஸி சிங்கிள். நல்ல பால், நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங். 100% பர்ஃபெக்ஷன். சரவணன் டு பார்த்தி. நல்ல பால், கேட்ச் ஆகுமா? எஸ். ஆனழகன் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் கேட்சை பிடித்துள்ளார். இத்துடன் இன்னொரு விக்கெட்டையும் இழக்கிறார்கள் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அணியில் இருக்கும் வீரர்கள். பார்த்திபனை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் நவீன். இடதுகை மட்டை வீச்சாளர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர், நட்சத்திர வீரர், அதிரடி ஆல்ரவுண்டர் நவீன்.
Again, Saravanan to new batter, Mr. Naveen. சிறப்பான பந்து வச்சு ஸ்லோயர் செம்மையை யோசிச்சு போட்டாரு. ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை ஸ்கோர் தெரில, யார் போடுறாங்களோ ஒன்றும் புரியல. ஸ்கோர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சொல்லிடலாம். ஸ்கோரர் இங்கே வாங்கப்பா. யாருன்னா இங்கே வந்தால் உட்கார ஸ்கோரரு. எவ்வளோ ஸ்கோர்? எவ்வளோ? 23. ஓகே. After 5th over, 23 for 3. அடுத்து ரமேஷ் டு விஜய். இது ஒரு மஸ்ட் பேட்டிங் பவர் பிளே. ஏன்னா 6வது ஓவர் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். ரமேஷ் டு விஜய், பேட்டிங் பவர் பிளே ஓவர். நல்ல ஷாட்டு, நல்ல கேட்ச் ஆகுமா? எஸ். தான் வீசிய முதல் பந்திலேயே ஒரு ராக்கெட் ரமேஷ் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். அதுவும் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் பிளேயர் விஜய் அவர்கள் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். ரமேஷ் விஜய் அடுத்து புதிதாக களங்காண வந்து கொண்டிருக்க தமிழ். அரவிந்த் ரமேஷ்க்கு எந்த அட்வைஸும் கொடுக்கணும். அவர் பயங்கரமான ஒரு லீடிங் போலரு. எந்த அட்வைஸும் அவர் என்ன சொல்றது, he is not a advising bowler. கண்டிப்பாக அவருக்கு சொல்லவே தேவை. சிறப்பாக செம்ம யோசிச்சு போடுவார். ராக்கிங் அண்ட் ராக்கெட் ரமேஷ் டு தமிழ். த்ரீ இயர்ஸ் நல்லா ரெஸ்ட்லேருந்து வந்திருக்காரு. நல்லா யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி போடுறவர். சிறப்பான பந்து வீச்சாளர் ரமேஷ் டு வினோத் தான் நவீனா, சாரி மன்னிக்கவும், நவீன். சிறப்பான பந்து வீசி, சிறப்பான தடுப்பாட்டம், சிறப்பான ஃபீல்டிங். லெஃப்ட் அடிக்க, லெஃப்ட் பிடிக்க, அதாவது நவீன் லெஃப்ட், பிரபு எம்ஜிஆர் நகர் பிரபு லெஃப்ட். செம்ம ஃபீல்டிங்ப்பா. ஷாட், நல்ல ஷாட்டு. 1 2 4. சிறப்பான ஒரு பவுண்டரி அடித்துள்ளார் நவீன். நல்ல ஒரு ஷாட்டு. ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு. ஏன்னா காற்று அகைன்ஸ்ட் த விண்டு, எதிர்காற்றுல அடிக்கிறதுன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். நல்ல ஷாட்டு, வாழ்த்துக்கள் நவீன். நல்ல ஷாட், கேட்ச். பாட்டா சூப்பராக போட்டிருப்பாங்க ரமேஷ். ஒரு 4 குத்தாலாம் டப்புன்னு ஒரு விக்கெட் எடுத்தார். அதான் ரமேஷோட ஸ்பெஷலு. இந்த ஓவரில் மட்டும் 2 முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு விஜய் அண்டு நவீனை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கார் வினோத்.
இவரும் ஒரு இடதுகை மட்டை வீச்சாளர், அடிக்கடி சுவிட்ச் ஆடுவார். அடுத்த போட்டிக்கு விளையாடும் வீரர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நான் பேட்டிங் தான், நான் விளையாட வேணாம், இருக்க விட மாட்டாங்க. அகைன் ரமேஷ் டு வினோத். சொன்னப்பா, நான் வரும்போதே சொன்னேன், அவர் சுவிட்சிட்டு போட்டவொன்னே ஆடுவார்ன்ட்டு. அதே மாதிரி ஆட்டார். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போட்டார், இல்லைனா ரமேஷ் பால் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷாட். தான் சந்தித்த முதல் பந்திலேயே ஒரு பெரிய இமாலய சிக்ஸர் அடித்துள்ளார் வினோத். இத்துடன் 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 40. 32 42 34. After 6th over, 34 for 6. சிறப்பான பந்து வச்சு இவங்க ஓவரில் போகிறவங்க எல்லாருமே பேட்லேயே போட மாட்டேதுப்பா. எப்படி போட்டாலும் பேட்லேயே போட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சூப்பராக போகிறாங்க. நல்ல ஷாட்டு. 6. எஸ் 6. சிறப்பான ஒரு அதிரடியான ஆக்ரோஷமான அட்டகாசமான ஒரு ஹிமாலய சிக்ஸரை எடுத்துள்ளார் தினேஷ். ஒரு சாதாரண போலர் அடிக்கல, நல்ல போலர் அடிச்சிருக்காரு. தமிழ் மீண்டும் ஒரு அதிரடியான ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? 6 போகும்போது தெரிஞ்சிச்சுப்பா. பேக் டு பேக் சிக்ஸஸ். வேற லெவல் ஷாட்டுப்பா. நீட்டா ஆடுறாரு. இவரை கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டு தான் கொஞ்சம் பார்த்துக்கலாம் டார்கெட்டை. நல்ல ஷாட்டு. 2 balls 2 big hits from தமிழ். மெல்போர்ன் ஸ்டார்ஸ். ஹாட்ரிக் சாதனை நடைபெறுமா? ஹாட்ரிக் சிக்ஸர் வாய்ப்புள்ளதா? இல்லை. 4. ஹாட்ரிக் 4. அதாவது ஹாட்ரிக் 6 இல்லைப்பா. 2 பால் 6 1 4. சிக்ஸர் அண்ட் பவுண்டரி. கேட்ச் நழுவிட்டுள்ளார் தனுஷ் எப்பவுமே கேட்சை மிஸ் பண்ணவே மாட்டார். ஏனோ தெரியவில்லை, சற்று தடுமாற்றத்திலும் ஏமாற்றத்திலும் கேட்சை நழுவிட்டுள்ளார். மீண்டும் ஒரு சிறப்பான ஷாட். வேற லெவல் ஷாட்டுப்பா. சான்ஸே இல்லைங்க. அகைன்ஸ்ட் விண்டு 2 4. மொத்தம் சூப்பராக வச்சிருக்க. மொத்தம் 2 6 2 4பா. நீட்டாக ஆடிருக்காருப்பா. வேற லெவல் ஷாட்டு. பால் தண்ணியில் போயிடுச்சு. புது பால் தான் போட்டே ஆகணும். பால் தண்ணியில் இருக்குப்பா. ஆர்கனைசர் இந்த பால் எடுத்துக்கோங்க. நியூ பால். இந்த ஓவரில் 2 6 2 4 எல்லாமே மெகா சிக்ஸஸ், மெகா 4 தான். வேற லெவல் ஷாட். தமிழ் such a beautiful terrific hitter. Tamil from Melbourne Stars. சிறப்பான பந்து வச்சு அவுட்டா இல்லையா? குச்சி காப்பாளர் முறையிடுகிறார். நாட் அவுட் என்ற முறையில் நடுவர் தீர்ப்பு உடனடியாக அறிவித்துள்ளார். ஓவர். இத்துடன் 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை ஆஃப்டர் 7th ஓவர் 45 54. மன்னிக்கவும். இந்த ஓவரில் 20 ரன். போன ஓவர் முடியும் 34. இந்த ஓவரில் 20 ரன். 54 88 டார்கெட் பா. 88 டார்கெட். லாஸ்ட் 6 பால்ல 34 ரன்கள் அடித்தால் வெற்றி. அட்லீஸ்ட் ஒரு 5 6 ஆச்சு அடிக்கணும். அதுவும் யார்? ஒரு ரமேஷ் ஓவர்லையா? வாய்ப்பே இல்லை. ரமேஷ் டு அதிரடி ஆட்டக்காரர் வினோத்.
அடிச்சிட்டாரு. 6 ஏய் சரியான கேட்ச்பா. ஹேமராஜன் எங்க போனாலும் அவர்கிட்ட மட்டும் மிஸ் ஆகுது பால். சூப்பர் கேட்ச். அதே சும்மா லைட்டா விட்டுருந்தாருன்னா 6. அடுத்து மீண்டும் இடதுகை மட்டை வீச்சாளர் அஜித். தொடர்ந்து லெஃப்ட் ஹேண்டு தான்ப்பா. நவீன், வினோத், அஜித் எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர் தான். இந்த சைடு மட்டும் எண்டு அந்தந்த லெஃப்ட் கீழ்ச்சிருப்பாங்க போட்டு இந்த பிச்சில். நல்ல ஷாட் பா, சான்ஸே இல்லப்பா. இவரும் தான் சந்தித்த முதல் பந்திலே ஸ்விட்ச் ஹிட் என்ற முறையில் ரிவர்ஸ் ஷாட் என்ற முறையில் எளிதான 6 இமாலய சிக்ஸஸ் கணக்கை துவக்கியுள்ளார் அஜித். லாஸ்ட் 3 balls 28 to win. 60 சாரி 4 balls மன்னிக்கவும். லாஸ்ட் 2 balls 2 more to go. இதுவும் ஒரு நல்ல ஷாட் வா. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வேற லெவல் ஷாட்டு. பரவாயில்ல, ஈஸியான ஃபீல்டிங். அவுட் ஃபீல்டு கொஞ்சம் மோசமாக இருக்கு. அவுட் ஃபீல்டு நல்லா இருந்தால் பழிச்சு சீக்கிரமாக போயிருக்கும். பால் டிராவல் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் 2 ரன்னு. இந்த பால்ல மீண்டும் ஒரு 6 இல்லை 6 இல்லை கேட்ச் மன்னிக்கவும். கேட்ச் சரியான கேட்ச். நல்ல ஷாட், நல்ல பால், நல்ல கேட்ச். ஓவர். இத்துடன் 8 ஓவர்கள் முடியலையா? மன்னிக்கவும். அஜித்தை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் கோகுல். அடுத்த போட்டி 2 அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போஸ்ட் காட்ச் போலிங்கா பேட்டிங்கப்பா? யாரு ஃபீல்டிங்கப்பா? மீண்டும் ஒரு டொக்கு. அடிச்சாருங்க. தாரையில தான் போயிருக்கு. ஒரு ரன்னு. வெற்றி பெற்ற சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் யாருப்பா? பெட் ஸ்காச்சஸ் பவுலிங், சிட்னி சிக்ஸர்ஸ் பேட்டிங் வாங்க.